வேலூர் மாவட்டம் ஆற்காடு தொகுதி வேட்பாளர் எஸ்.எம். சுகுமாரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நினைச்சிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்களே, இது தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்படுகின்ற தேர்தல், மக்களோட ஆட்சியை அகற்றப்படுகின்ற தேர்தல் இந்த தேர்தல். ஆக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் நான் சுழன்று வருகிறேன். ஏற்கனவே எழுச்சி பயணத்தில் இந்த பகுதிக்கு வந்துட்டு போனேன். அன்றையிலிருந்து இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே குரல் மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டு இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். நல்ல ஆட்சி அதிமுக தான் கொடுக்க முடியும், தர முடியும். அப்படி சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். செஞ்சுச்சு பாருங்க. நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான குடிநீர் பிரச்சனை, வறட்சி, அந்த வறட்சியை போக்குன அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அதுக்கு அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், வெள்ளம், விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பல வீடுகள் புயலால் சேதமடைஞ்சது. பிறகு கொரோனா எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கொரோனா வைரஸ் காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ். அப்படி அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டு விட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும். ஒரு வருஷம் வெளியில் வர முடிஞ்சுதா? அப்ப அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, மக்களுக்கு துன்பம் இல்லை, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்தோம். விலை இல்லாம கொடுத்துங்க. கொரோனா காலத்தில் தொழிற்சாலை இயங்கல, தொழிலால் பாதிக்கப்படக்கூடாது, மக்கள் பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலையில அரிசி கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில என்ன கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோமா இல்லையா? வருமானமே இல்ல, தொழிற்சாலை இயங்கல, டாஸ்மாக் கடை திறக்கல, பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கல, ரோட் டாக்ஸ் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, 1 ரூபாய் வருமானம் இல்லாத போது கூட இந்தியாவிலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க அரசாங்கத்துக்கு இதுவே சான்று. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் பள்ளிகள் திறக்கப்படல, கல்லூரிகள் திறக்கப்படல, பள்ளி மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அவங்க ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ் மாணவர்களுக்கு, கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும், ஆன்லைனில் சிறப்பாக கல்வி கற்று அவர்கள் தேர்வு எழுதி பட்டப்படிப்பு பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. தைப்பொங்கல் வந்தது அந்த காலகட்டத்தில். எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2500 ரூபாய் நாங்கள் தான் கொடுத்தோம். கொடுத்தோமா இல்லையா? வருமானம் இல்லாத போதே கொடுத்தோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல வருமானம் இருக்கின்ற பொழுது மக்களை சுரண்டி ஆட்சி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இல்ல, திறமையான அரசாங்கம். செயல்பட்ட காரணத்தால் கொரோனா வைரஸ் காலத்தில் விலை மதிக்க முடியாத லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். சொசைட்டியில் வைப்பாங்களா? இன்றைக்கு 3 மடங்கு விலை உயர்ந்து விட்டது. இப்படி ஏமாற்றப்பட்ட மக்களை ஏமாற்றிய ஆட்சி மீண்டும் வேணுமா? 35 லட்சம் பேர் வயிறு எரிஞ்சு கிடக்கிறாங்க. எப்ப தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசார என்ன பாருங்க, 35,000 ரூபாய்க்கு விற்கிறதுங்க, 1,15,000 ரூபாய்க்கு விற்கிறது என்ன? இப்படி மக்களை கவர்ச்சிகரமாக பேசுவதில் வல்லவர்கள் அப்பவும் மகனும் 2 பேரும் மிகப்பெரிய கூத்தடிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஏன்னா அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர். பாவம், ஒரு வயசான ஐயா இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு. அவர் இப்ப தேர்தலோட சொல்றார், இந்த தேர்தலில் நின்னா இந்தியாவிலேயே அதிகமான நாட்கள் இருந்த சட்டமன்றக்குள் பெயர் கிடைக்கணும். பெயர் பெற்று என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் மரியாதை. எனக்கு எவ்வளவுதான் திமுக குலைச்சாலும் அங்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணன் துரைமுருகன் அவர்களே, சிந்திங்க.
உங்களை வச்சு ஏணி மாதிரி படிக்கட்டை ஏறுவாங்க, ஏறி ஏணி எட்டி உதைப்பாங்க. அதுதான் கருணாநிதியுடைய குடும்பத்தின் விளக்கம். உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, திரு உதயநிதியுடைய அனுபவம் என்ன, வயது என்ன? அவர் என்ன இந்த கட்சிக்கு உழைத்தாரா? திமுகவுக்கு ஒரே அடையாளம் திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இதை தவிர்த்து என்ன இருக்குது? திமுகவுக்கு என்ன உழைப்பு கொடுத்திருக்காரு? திமுக கட்சியில் வேற ஆளே இல்லையா? ஆக திரு உதயநிதி அவர்கள் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால அவர் அடையாளப்படுத்தப்பட்டு அவர் இளநிலை திமுக இளநிலை செயலராக்கினாங்க. வேலூர் மாவட்டம் ஆற்காடில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.